வணக்கம். கலைஞரின் குரலோவியம். குரல் எண் 774. வழங்குகிறார் திருக்குறள் பூவதி தயாவரன். தெற்கு சேமை வீரத்தின் விளைநிலம், ஈட்டியின் பாய்ச்சல் கண்டு இமைகொட்டியவன் கோழை. இது தமிழர்களின் போர்க்குரல். இருவரும் நாட்டு வீரர்கள் சந்தித்து பேசினார்கள். ஒருவன் சொன்னான் பெருமையோடு, எம் மன்னர் முதுகிலே கவசம் அணியும் பழக்கமில்லை என்று. அது கேட்ட இன்னொருவனுக்கு கோபம் பொங்கிவிட்டது. அவன் பதில் சொன்னான், ஆமாம், எமது மன்னர் புறங்காட்டி ஓடுபவரை துரத்தி தாக்கும் வழக்கமில்லை. அதனால்தான் உமது மன்னர் முதுகிலே கவசம் அணியவில்லை என்று. வீரர்கள் இருவர் சந்திக்கும் போது விருந்து மண்டபத்திலும் வெளியாலே மொழி பேசும் அரங்கிலும் தமிழகத்து வீரம் முதலிடம் பெற தவறியதில்லை. புறங்காட்டி ஓடுதலும் முதுகில் தழும்பு ஏற்றலும் புலிநகர் தமிழர் வாழும் பூமிக்கு இழுக்கு தருவன என்பதை நமது களம்புகு காதைகள் விளக்குகின்றன. ஒரு போர்க்களம். தானைகள் மோதிக்கொள்கின்றன, யானைகள் முட்டிக்கொள்கின்றன, குருதியாறு பெருக்கெடுத்து ஓடுகிறது. வேலும் வாளும் விண்ணிலே மின்னி வீரச் சிரிப்பை கொட்டுகின்றன. மண்ணிலே கிடக்கும் வீரர்கள் மரணத்தை பூரிப்போடு அணைத்து மகிழ்கிறார்கள். மார்பிலே பாய்ந்த வாளை எடுத்து முத்தமிட்டு வீர சத்தமிட்டு சாகிறார்கள் மறவர்குடி பெருமக்கள். அந்த களத்திலே ஒரு நிகழ்ச்சி. வீரன் ஒருவன் தன் கையிலிருந்த வேலை ஒரு யானையின் மீது எரிந்து எதிர்க்கிறான். அடுத்து இன்னொரு யானை வருகிறது. அதன் எதிர்க்க அவனிடம் ஆயுதமில்லை. வேலோ வாளோ தேடி அலைகிறான், கிடைக்கவில்லை. திடீரென்று நினைவு வருகிறது. அவன் மார்பிலே ஒரு வேல் பாய்ந்திருக்கிறது. அதை எடுத்து யானை மீது எரிய முயல்கிறான். வேல் கடத்தமைக்காக மகிழ்கிறான். இந்த வீரன் யார் தெரியுமா? திருக்குறளிலே வரும் போர்க்களத்து கதாநாயகன். இதோ வீரம் செறியும் குரல். கைவேல் களிற்றோடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியானகன். அதிகாரம் படைச்சிருக்கு. குரல் எண் 4. நன்றி, வணக்கம்.